ஓகே, சாம்சங்கோட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா One UI 8.5. ஸோ இப்போ One UI 8.5ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ பீட்டா அப்டேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முதலே பப்ளிக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பப்ளிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சாம்சங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் வரப்போ ஸ்டேபிள் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து பீட்டா அப்டேட். ஸோ இப்போதைக்கு இந்த பீட்டா அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸ்டேபிள் அப்டேட் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கூட கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அது நம்ம சாம்சங் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா One UI 8.5ல என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த S24 Ultra பற்றி என்னோட ஓன் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். தென் S24 Ultra vs iPhone 17க்கான கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். தென் லேட்டஸ்ட்டாக குட் லாக்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துச்சு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம One UI 8.5ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் One UI டயலர் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நம்ம டயலர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு கீபேடு, ரீசெண்ட், கான்டாக்ட் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ One UI 8ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிசைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா iOSல எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்க நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த காலிங் ஸ்க்ரீன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புதுசாக வந்திருக்கு இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தென் ஏதாவது நம்ம ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கமிங் கால் வரும். அப்போ நமக்கு அது ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து காட்டும். அந்த ஃப்ளோட்டிங்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்கே டயலரில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் அவங்க பண்ண கிடையாது. ஆப்போட ஐகான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா One UI 8ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பெருசாக எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. நமக்கு One UI 6லேருந்து One UI 7 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் பிடிக்கவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குட் லாக் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த One UI 6ஓட ஐகான் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஐகான் பேக் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ மாற்றிருந்தாங்க நல்லா இருக்கும், பட் மாற்ற கிடையாது. தென் இந்த ஆப் டிரைவில் நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு லாஸ்ட் டைம் ஆப் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து மேலே இருந்துச்சு, அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த சர்ச்சை நமக்கு வந்து சின்ன ஒரு பில் டிசைன் மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆப் டிரைவில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா சர்ச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இங்கே ஹோம் ஸ்க்ரீன் ஆப் டிரைவில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு அந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் அடாப்டிவ் கிளாக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதான் நம்ம ஒரு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். அந்த One UI 8லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஒரு சில டைம் ஒர்க் ஆச்சு, தென் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை, திரும்பி நமக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது இன்னும் கூட நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கீழே நவ் பார் இருக்கும், அதில் நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம நவ் பாரில் வந்து பார்த்தா ப்ராக்ரஸ்லாம் போயிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயில் வந்து காட்டுது. அது லுக் வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த One UI 8.5ல ஒரு சூப்பரான அப்டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குயிக் செட்டிங்ஸ் தான். ஸோ அந்த குயிக் செட்டிங்ஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியுது. இப்போ நான் One UI 8ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ப்ளூடூத் எல்லாமே கீழே போகிறது மேலே வருது அந்த மாதிரி மட்டும் தான் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு One UI 8.5ல வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்தோட ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் ஸ்லைடர் அது ரெண்டுமே நமக்கு One UI 8 வந்து மெர்ஜ் ஆகி வந்திருக்கும். இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து செப்பரேட் வந்து பண்ணிட்டாங்க. தென் ஈச் டாங்கல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் அதுக்கப்புறம் சவுண்ட் வால்யூம் வந்து பாருங்க நம்மளால் வந்து ரொட்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம குயிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜரில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைல், டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி One UI 8ல வரும்போது நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. பட் இப்போ One UI 8.5ல வந்து பாருங்க டிசைன் எந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளோ ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நமக்கு அது கொஞ்சம் கிரேடிட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. தென் சர்ச் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே வந்துருக்கும். இப்போ நமக்கு வந்து பாருங்க கீழே நமக்கு வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் புதுசாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஷேர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேப்லெட், கேலக்ஸி டிவைஸ்லாம் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிவைஸில் இருக்கிற ஃபைல் மேனேஜர்லாம் வந்து பார்த்து நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கிளாக் ஆப்போட டிசைன் வந்து பார்த்தா இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கிளாக் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அலாரம், வேர்ல்டு கிளாக், ஸ்டாப் வாட்ச், டைமர் எல்லாமே இருக்குது. அதோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பில் ஷேப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு கிளாக்ல நமக்கு வந்து டைம் ஜோன் கன்வெர்ட்டர் வந்திருக்கும். நம்ம One UI 8ல வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம். இப்போ நம்ம One UI 8.5ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து டைம் ஜோன்ஸ்லாம் மாற்றிக்க முடியுது. நம்ம ஸ்டாப் வாட்சில் வந்து கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு One UI 8ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு 8.5ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் டிசைனும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சேம் டிசைன் நமக்கு வந்து டைமர்லேயே வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அலாரமோட இன்டர்ஃபேஸில் வந்து பாருங்க இங்கேயும் நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நமக்கு அந்த கிளாக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கேலரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. நம்ம கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிக்சர், ஆல்பம், ஸ்டோரி, சர்ச் மெனுன்னு இருக்கும். அதோட டிசைன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன ஒரு பாப்பப் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. தென் இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1U8 நமக்கு இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்குது. 8.5 இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் நம்ம அந்த கேலரியில் ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம். அங்கே நம்ம ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் நம்ம எதாவது ட்ரா பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஜென்ரேட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ சேவ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். எடிட் பண்ணுற ஆப்ஷன் திரும்பி நமக்கு வந்து காட்டாது. உங்களுக்கு திரும்பி எடிட் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி தான் நமக்கு வந்து எடிட் பண்ண முடியும். பட் இப்போ நமக்கு வந்து பாருங்க கீப் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அந்த கீப் எடிட்டிங் செலக்ட் பண்ணி நம்ம எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்க முடியும். தென் நம்ம ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ மேலே நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி பட்டன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு லைனாக வந்து காட்டும். ஸோ நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ்க்கு நம்மளால் வந்து போய்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் கேலரியில் பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் பட்டன் நமக்கு மேலே வந்து இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸ் கீழே கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வைஃபை, ப்ளூடூத், சிம் மேனேஜர் எழுதி இருக்கும். இப்போ நம்ம 1U8.5 வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் பேட்டரி பேஜ் நம்ம கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் கேர் இருக்கும். அந்த பேஜ் நம்ம கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஆர் பார்ஷியல் ஸ்க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்டையர் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணோம். இதே நம்ம பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கால்குலேட்டர் ஆப் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கு நமக்கு வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இப்போ 8 and 8.5 டிஃபரன்ஸ் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இப்போதைக்கு இந்த 1U8.5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ மேபி இன்னும் கூட ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்து ஸ்டேபிள் அப்டேட்லாம் வரும். ஸோ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.